ஓகே, இப்போ ஆளுநரை சந்திக்க இன்னும் சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றார் திரு விஜய். ஆளுநர் தமிழ்நாடு வந்து அடைந்தார். பொறுப்பு ஆளுநர் கேரளாவுடைய ஆளுநர் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர் என்ற வகையில் திரு விஜயோடு அவர் கோஆர்டினேஷனில் தான் இருந்தார் அப்படின்னு அவர் அளித்த கருத்திலேயே தெரிந்துவிட்டது. ஸோ இன்று 3:30 மணி அளவில் ஆளுநரை லோக் பவனில் சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அவர் ஏற்கனவே நம்பர்ஸை பெற ஆரம்பிச்சிட்டார். மற்ற கட்சிகளிலிருந்து நம்ம ஒரு டெக்டானிக் ஷிஃப்டாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் நிகழ்வாக ஒரு நீண்ட கால உறவாக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்து அது தாவேகா காங்கிரஸ் கூட்டணியாக மாறி இன்னொரு பெரிய வரலாற்று நிகழ்வாக காங்கிரஸ் எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. 1967க்கு பிறகு 67 வரைக்கும் தான் அவங்க மந்திரி சபையில் இருந்திருக்கிறாங்க. ஆஃப்டர் 1967 தமிழ்நாட்டு அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர் ஒருவர் பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் திரையில் பார்க்கிறவர்களில் ஒருவர் தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிறார். நிறைய பெயர்கள் சொல்லப்படுது. திரு பெருமாள்மணி யூகிக்கிறார். திரு ராஜேஷ்குமாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் தான் காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக இருக்கிறார். போன லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் அவர் இருந்தார். இப்போ நீங்கள் ஒரு பெண்மணி பார்த்தீங்க இல்லையா, தாரகை கட்பர்ட், அவங்க விடவங்கோடு எக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர். இந்த முறை குளச்சல்ல தேர்வாயிருக்கிறாங்கன்னு புரிதல். இவங்க பிளஸ் திரு விஸ்வநாதன் அவர்களுடைய பெயர் கூட அடிபடுகிறது. திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர். கக்கன் தொகுதி வேணும் அப்படின்னு அவர் அங்கே மேலூரில் நின்று ஒரு பொது தொகுதியில் வென்ற ஒரு எஸ்சி சட்டமன்ற உறுப்பினர். அதுவும் கூட ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு விஸ்வநாதன் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் எபிலிட்டி கொண்ட, நல்ல ஆங்கில புலமை கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 2009-14 சோபிச்சார் நினைக்கிறேன். அந்த நாடாளுமன்றத்தில் காஞ்சிபுரம் எம்பியாக இருந்தவர் திரு விஸ்வநாதன். இவங்களெல்லாம் பேர் அடிபடுகிறது. அஃப்கோர்ஸ் நம்ம அமைச்சரவை பட்டியல் ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்தப்புறம் தான் தெரியும் யார் யார் மந்திரி சபையில் இடம்பெறாங்கன்னு. நாளை சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா. இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறவங்க தான் தாரகை கட்பட், அவங்க பேர்லாம் இருக்குது. நீங்கள் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பார்க்குறோம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலேருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். பனையூர்லேருந்து விஜய் கிளம்பிட்டாருங்கிற காட்சிகளும் செய்திகளும் பார்ப்போம். வழக்கமாக கூட ரெண்டு பக்கமும் துள்ளுந்துகள் சூழ, இளைஞர்கள் சூழ போவார். ஆனால் இப்போ முதலமைச்சர் அந்தஸ்தில் போகிறாரு. அதனால கான்வாய் வாகனங்கள், பாதுகாப்பு கெடுபிடிகள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.